உற்றார் உறவினர்களா நான் கஷ்டப்படும் போது போய் ஹெல்ப் பண்ணேன். ஆனா நான் ஒரு இக்கட்டுன்னு வரும் பொழுது எனக்கு கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், மனசோர்வடைஞ்சு விரக்தி அடைஞ்சு அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்து என்னுடைய சூழ்நிலைகள் என்ன, நான் என்ன கட்டத்துக்கு எப்படி முன்னேற போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதிக பாரத்தோடையும் கவலையோடையும் இன்றைக்கு இருக்கலாம். அதுதான் ஏசப்பா உங்களை நோக்கி ஒரு பிளஸிங்கான வார்த்தை சொல்றாங்க. என்னன்னா மத்தேயு 19:26 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அப்ப நம்ம நம்பினோர்கள், நம்ம யாரெல்லாம் மலை போல நம்பியிருந்தோமோ, யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சிருந்தோமோ, இத்தனை இத்தனை நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, இத்தனை உற்றார் உறவினர்கள் எனக்கு இருக்காங்க, என்னை கைவிட மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தோம் பாத்தீங்களா? அதான் இயேசுப்பா சொல்றாங்க, மனுஷரால் இது கூடாதவைகள், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க ஏங்க கலங்குறீங்க? நம்மளுக்கு ஒரே ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கு தெரியுமா? அந்த அடைக்கல பட்டணத்துக்கிட்ட போங்க. ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலை விட்டு நான் என்ன செய்யணும்? கடந்து வரணும். இந்த கடன் பிரச்சனையை நான் எப்படியாச்சும் கட்டி முடிக்கணும். இந்த நகையை நான் என்ன செய்யணும்? எப்படியாச்சும் மீட்டு கொள்ளணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நானும் என் குடும்பமும் வெளியே வரணும். ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாங்க? உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த மனுஷனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம்